பாண்டியாவும் பாட மேல வந்துருச்சுடா. நாமலாம் பாடுது பாரு முன்னாடி ரதத்துல வரானுங்க பின்னாடி. ஏன்னா பையா சரவணா நான் எங்க பாட்டு உன்னை சொல்றேன்னா ஏய் ஏய் பீஸ் பாடுதுடா சகலா. இது காலை பாத்து பேசி பாடு பாடுது. எப்பா அப்படியே எட்டி வச்சாலும் காலை கட்டிட்டு கறப்புறாங்க. நீயா இல்ல யார பார்த்து மாடுன்னு சொன்னேன். ஐயோ ஓ இது அடிக்கும் போல் தெரிகின்றது. சத்தியமா சொல்றேம்மா மேல நீ அடிச்சு வலிச்சிச்சிரிய. சத்தியமா பொம்பளை அடிச்சா வலிக்க மாட்டேங்குது. பொம்பளை அடிச்சா வலிக்குதுல. அம்மா வண்டியோட வாங்கி போறா. அம்மா அவனுக்கு ஒரு கூத்து பாரு. ஏமா நான் ஊம்பக்கமா? டேய் யார் ஊம்புறச்சா? யாரு அழிச்சு பாரு கம்மியா பாரு. நான் அம்மா பக்கம் இல்ல. டேய் நான் கையை எங்க வருது? மாடி தப்பா நினைக்காத. ஏண்டா இப்படி கை வச்சா எடுத்துனா அவனா கூட்டு எடுத்து முட்டான். இந்த ஓட்டி நீட்டின்னு வந்துச்சா. இது அவன் எடுத்து என்ன எடுத்துனா பூட்ட மூட்டுண்டே. வச்சா எடுத்துனா. அப்படியே கூட்டு எடுத்து மட்டும் ஐயோ சாமி இந்த பொம்பளை நடிக்கிறீங்க பாருங்க அம்மா நீங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து ஆடிட்டு இருக்கமே முன்னாடி வந்து வேலை செய்யணும்னு தெரியாதே. அம்மா முன்னாடி தான் வேலை செய்யலாம்னு வந்தாங்க. எனக்கு முன்னாடி தோட போய் குறுக்கு போய் நஞ்சு பண்ணி நின்னுறான். என்ன பண்ணும் நான்? என்னடா வேலை? என்ன வேலை? ஐயோ ஒரு ராணி வீட்டுல எடுக்கிற பிடிக்கிற வைக்கிற வேலை. அப்படியா? ஏண்டா நீ ஏதோ தப்பா சொல்றியே. அம்மா. வந்ததே லேட். ஆமா. வந்து கைய தொட்டு வேற பேசுறியே. அம்மா நான் சத்தியமா நான் எடுத்துனா போட்டேன். அம்மா நீ பயப்படாத. அம்மா நீ சத்தியமா நாங்கற நீ பயப்படாத. எடுத்துமா மாட்டேன். உங்ககிட்ட கொடுத்து தொட்டு தொட்டு பேசுறியே. ஆமா. இப்படி பேசுறல்ல? இப்படி பேசினா நான் என்ன திரும்ப கேக்குவேன்? என்ன கேப்ப? சூடிட்ட போய் சொன்னிட்ட போய் மானிட்ட போய் ஏனிட்ட போய் வாங்கிட்டு வலிச்சு போய் வீட்டுக்கு தான் நான் சாண்டை குடிச்சு தக்காளி மோவே சோத்துக்குள்ள குடியா வரும் பீருக்கு பின்னாடி வருவான். சரைத்துக்கு முன்ன வந்துரும். மாசம் சம்பளம் மணி அடிச்சா சோறு இறம போடுறது கோண குச்சி எங்கடா போய் ஏய் சகலா உங்களுக்கு எப்பறா உனக்கு கோணம் கொஞ்சம் இருக்கு தாலுகாவரா தெரியும். எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கடா. ஏண்டா சரி சாண்டை குடிச்சா உப்பு கைக்காது. ஏன்னா நீ குடிச்சு பார்த்துரு உனக்கு தெரியுது. அம்மா சாண்டை குடிச்சா உப்பு கைக்கும். டேய் இப்படி அங்க பொண்ணு சும்மா ஒண்ணாமா எப்படிங்கற பத்திய பொண்ணு காட்டுறீங்கன்னா நம்ம ஆண் வர்க்கத்தை அவ்வளவு கேவலமா பேசிட்டாலே அவளை லேசாக விடப்படாது. கரெக்ட் பண்ணிடுறேன் நானே. என்ன அடி லல்ல 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 இத பாடிட்டு ஒரு பாட்டு பாடுறானா கேட்டா கைட்டு விட நீ ரெடி பாவாடை காட்டுறதுக்கு அவருக்கு அடிக்க வேண்டிய மேல இருக்க பேண்ட் பீயாது உள்ள இருக்க ஜட்டி கிழிஞ்சு போடுமா. ஏய் ஜட்டி பிரதியோ ஓய் கட்டில நீ வண்ண தொடு மாமா கட்டில நீ வண்ண தொடு மாமா இத பண்ணிக்கிட்ட வெக்கப்படலாமா. பூ போட்டு உன்னை படுக்க சொன்னாங்க. கம்மியாட்டி அந்த கூப்பிட்டு கம்மியாட்டி உன்னாரு போகுது உள்ள போடா கம்மியாட்டி பையா அதுதான் கூப்பிட்டு நீ மட்டும் போனா எப்படிடா சகல நான் ஒரு ஓரப்பாமா அப்படி நீ வேலைக்கு போச்சு வெளியே நின்னு பாட்டுக்கு பாட்டு எடுத்த ஆமா எதுக்கு நான் பாய் எடுத்தாந்து சட்டர்ல போட்டேன். நீ ஏமா பாய் மேல பாய் போட்டு பாய் மேல பூ போட்டு படுப்பாமா ரெண்டு பேரும். Oh my god. Oh my god. என்ன முடியாது அம்மா இது இங்கிலீஷ் மாதிரி. அப்படினா என்ன எந்த கடல
செப்புட்டி பாபு. இது கடையில் விக்குது அது. நீ வா. அது கடையில வித்தா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாடா. அது இங்கிலீஷ் மையா 2 கிலோ வாங்கி வரணும். ஆடா பாவி அந்த தமிழ் என்னடா பண்ண வாங்கி வரணும் நான் என்ன கடையில் ஏய் அது விக்கிற கடை எங்க பேசுற பேச்சு பாத்து பிஸ்காம் வைக்கலாம் பாரு. சத்தியமா தண்டராமட்டுக்கு போற ரோட்ல உள்ள குறுக்குல காட்டு வயல ஒரு இடத்துல விக்குது. கடையில் விக்குது. வாங்கி சாப்பிட்டா பூரா இங்கிலீஷ் தான். தண்ணி குடியாடா. இங்கிலீஷ் பாருடா. அந்த விக்குது இல்லம்மா. பொருள் விக்குதாங்கடா. என்ன பொருள்? சாராய பட்டறோம். ஏய் வாங்கி குடிச்சா பூரா இங்கிலீஷ் தான் வாயில வரும். மாமா. ஏய் சகலா. எனக்கு அடிக்குதுடா அன்னைக்கு. லக்குவா. லாக்கு சீட்ரா. ஏடா. ஏய் அங்கிருந்து வந்தியே வரும்போது நரி மகன் நேரா முழிச்சு வந்துட்டியா? சத்தியமா யாரும் மகன் ஏய் இல்லடா. இந்த மேரி பொண்ண பாத்துக்கறியா? இப்படியும் தேஞ்சினா டேய் நான் எப்படிலாம் எடுத்துட்டு வந்திருப்பேன் தெரியுமா? வந்த உடனே டோக்கன் மேல டோக்கன் போட்டாங்கடா தம்பி. அம்மா வெயிட்டா தான் என்கிட்ட கொடு நான் எடுத்து பாக்கெட்ல வச்சிக்கிறேன் பத்திரமா. வெயிட்டா இருக்கும் போது. டேய் இதெல்லாம் வெயிட்டே இல்லடா. வெயிட்லா? இல்லடா. சூப்பர்மானா நீ சத்தியமா. மாமா. ஏம்மா? நேத்து நீ நானும் ஆட்டாட்டு போய் ஆட்டாட்டு போனோம். வீட்ல போய் படத்தனா 2 பேர் படுத்தோம். உன் ஞாபகமாவே இருந்துச்சுமா. சொல்லியம்மா. சரி ஞாபகமாவே இருக்கு. சரி. தூங்கலான்னு மாடி மேல போயிட்டு உட்கார்ந்து கட்ல அல்லாக்க போட்டு மல்லாக்க படுத்து படுத்து. அந்த நிலாவுல பார்த்தேனா அந்த நிலாவுலயே சகலா என் நினைப்பு எங்குது நிலாவுல இருக்குது. அம்மா நான் காடு மேல கால் போட்டு ஆட்டவா நான் கொண்டா. காலை மட்டும் ஆட்டு. காலை மட்டும் ஆட்டு. கணக்கு ஆட்டாத. என் பெருமைடா கம்மியாச்சு. சொல்லு. மாமா சரி இப்படியே நிலவுலயே உன் முகத்தை பார்த்துட்டு இருந்தா நாளைக்கு ஆட்டத்துக்கு போணுமே. ஆமாம்மா. அதுக்கு தூக்கம் பத்தாதுன்னு தூங்கலனா தூங்கி கனவுல பார்த்தா கனவுலயும் ஐயா ஏய் சகலா நிலாவில இருந்து இப்ப நீ எங்க போட்டு நானே? ஐயோ கனவுல போயிட்டேன். ஏம்மா இந்த காலத்துல நேரம் ஆட்டிக்கிறேன். ஏம்மா ஆட்டிக்கிறேன். காலையில எழுந்ததோ வேண்டுதோம். எங்க ஆயா ஆமா. டீ போட்டு எடுத்து வச்சுட்டு போய் தண்ணி எடுத்துட்டான்னு சொன்னாங்க. டீ குடிக்கலாம்னு அந்த டீயை எடுத்து பார்த்தேனா அந்த கொதிக்கிற டீலயும் முகத்தை கூட டீலவும் மகன் நான் டீ போட்டுக்கிறேன். ஆமா பலபலன்னு தெரியுது பாரு. என் பெருமை சத்த நேரம் காலை ஆட்டிக்கிறேன் நானே. ஆட்டு எங்க போனேன்? உடனே தட்டி விட்டாங்கம்மா. பின்ன பண்ணி என் மூஞ்சி குடிக்க முடியுமா பின்ன? உன் மூஞ்சி கொதிக்கிற டீல போட்டு வெந்துடுச்சுன்னா பச்சே பாசண்டா கம்மியாச்சு. பாசாவுடைய ஈத்து அடிக்குது. சரி டீயை தட்டி விட்டு தண்ணி எடுத்துட்டு போய் ஏரியில தண்ணியை மொண்டுட்டு வேற எடுத்து வந்து வீட்டுல வச்சுட்டு கிளாஸ்ல தண்ணி மொண்டு தண்ணியை குடிக்கலான்னு தண்ணியில பார்த்தானா அந்த தண்ணியிலயும் பச்சை தண்ணி கூட்டுக்குது பச்சை தண்ணிக்கு மாத்தி. ஐயோ தண்ணி நீ மேட்டு வா. நீ நானா சிக்கன் ரைஸ் கடையில பிரியாணி தின்ன பாரு. ஆமா. அந்த பிரியாணி வயித்துக்கே ஓத்து போலாமா. ஒத்துக்கல மாமா அவன் சின்ன பிள்ளைக்கு வாய் வளர்ந்து பாசம். நீ சொல்லி வயிறு கடுமுடான்னு சவுண்ட் கேட்டுச்சே. ஏரிக்கார பக்கமா போயிட்டு ஆய் உட்காந்து அந்த பீல பார்த்தானா ஆமா அந்த பீலையும் சத்தியமா சொல்றீங்க. என் பேரு பேச்சா சொல்லுவாங்க பார்த்தீங்க. சேரு போட்டு காலை வேண்ட ஆடுறேன் நான். எப்போ பீல் விட்டுறாடா என் மூஞ்சி. அம்மா பாசண்டா அப்பா. பீ ஊட்டுக்குது இப்ப. என் மூஞ்சி எப்படி ஆச்சா பீ. சரி ஊடியம்மா நீ வாயம்மா வணக்கம். வணக்கம்மா. தனக்கழகு. தமிழ்நாட்டின் பண்பு. ஆமாம்மா. வந்தவருக்கு வணக்கம் வைக்க. வணக்கம் வைக்க வேண்டாம். அப்படியே இருந்தாலும் இந்த சபையை நாடி வந்துட்டேன்.
வந்தபோது நான் யார்? ஆஹா. இந்த நாட்டை சேர்ந்தவள். ஆமா. என் பேர் விளக்கம் அறிந்தாயா? அம்மா நீ யாரு எந்த நாட்டுக்கு அரிசி புயல் அரிசா ரேஷன் அரிசா சப்பு அரிசா இல்ல புல்லுட்டு அரிசியா இல்ல குண்டு அரிசா இட்லி அரிசா விளக்கு இல்ல பாஸ்மதி அரிசியா? ஆமாடா பாஸ்மதி ரொம்ப நீட்டா இருக்குமா அது இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி தெரியுமா கேக்குவேன்? கேளுமா. என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்களே, இத போய் உங்க அக்கா கிட்ட கேளு, உங்க அம்மா கிட்ட கேளு, உங்க பாட்டி கிட்ட கேளு, உங்க சித்தி கிட்ட கேளு, உங்க சின்னம்மா கிட்ட கேளு. சத்தியமா இல்ல, நீங்க கேட்டேன். ரெண்டு பேரும் வச்சிருக்கீங்களா, சேர்ந்து வச்சிருக்கீங்களா, ஒரு கூச்சி அது கூச்சாடு போய் கேக்குறேன். ஏன்டா என்கிட்ட வந்து கேக்குறீங்க? ஏய் சகல என்னடா மச்சாண்டி? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பண்ணி வச்சு நிக்கிறான் ஏமா இது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு யாரங்க? நீ போடாயா பாடி ஒரு பண்ணி என்னுடைய பேரா வந்து ஆமா காயத்ரி. காயத்ரி 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 ஆமா. நல்லா தெரிஞ்சிச்சுமா இஸ்திரிமா. இல்ல காயத்ரி. ஆமா அம்மா அயந்திரி என்னுடைய மனவர் யாருன்னு தெரியுமாடா? அது எப்படி எனக்கு தெரியும் நானா முன்ன பண்ண முன்னே வச்சிருந்தேன் நானு அதானே. இல்ல நீ தான் புள்ளக்கல கொடுத்தமா. எப்ப போடா படிப்பா அந்த மிளகாத்தூள் சொல்லி படிக்கும் தொழில ஆமா. படிக்கிறத தொழிலாக வச்சுட்டு இருக்கீங்களே. ஆமா புண்ணு முடிக்கிறாரு ஒருத்தர் ஏய் பிண்டம். பா ரெண்டு ஒன்று தான் குருமா இருக்கிறாருல்லவா, ஆமாம்மா அண்ணவருடைய சின்ன மனைவி தான் காயத்ரி. அடா எனக்கு அடா. இப்பதான் டவுட் வருது எனக்கு என்ன டவுட்? அவர் அம்மா ஆயிட்டு இருக்கிறாரு ஆ. அம்மா சின்னதா இருக்குது எப்படி உங்களுக்கு ரெண்டு பேரும் வேணும்? மூவ் பண்ண முடியும். டேய், குடும்ப வாழ்க்கை எப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல. அதான் அதான் அதான். அது உனக்கு எதுக்கு? அது உனக்கு அது எப்படியே ஏறி வச்சு கூட மாட்டோம். உங்கடா கம்மியாட்டி. அதான் உனக்கு போறா உள்ள. சொல்லியம்மா அப்படியே இருந்தாலும் என்னுடைய அக்கா அழைப்பு அழைப்பு போய் பார்க்கலாமா? அக்காவை பார்க்க வேண்டாம் ஏய் தம்பி பாத்தியா? ஏய் தங்கச்சி பாத்தியா? பாத்தியா? தங்கச்சி நான் பார்த்தேன் ஆனா சில காட்டு ஐய் ஐய் ஏய் மாமனா ஐயா நீங்க மாமனா மச்சானா அங்காலியா பங்காலியா சொந்தமா பந்தமா கொஸ்தா கொடியா ஜாதியா ஜனமா அவனா அவனா நீ வரமா அப்படி தூக்கி நிப்பா உனக்கு பரவப்புறம் வெறியே கட்சி பேர் ஏய், வந்துட்டு அவன் காட்டுல ஏய் மாநாடு பையா வந்துட்டு அவன் காட்டல நகை எப்படி காட்டுவா உனக்கு இல்லையம்மா ஓ முகத்தை காட்டல அப்படி சும்மா சொல்ல கடட ஆயிரத்தி வந்துட்டு பாரு வந்திருந்தா உள்ள விடு உள்ள விட்டா விட்றா தங்கா காயத்ரி அக்கா உன்னை பார்க்கலாமா? மல்லிகை, முல்லை, இருவாச்சி, கோகமந்தாரம் என்று சொல்லக்கூடிய ஆஹா. அனைத்து மலர்களையும் பறித்து உங்கள் பாதத்தை பொன்னிறால் கழுவி தொட்டடியா துளைத்து அனைத்து மலர்களையும் உங்கள் பாதத்தில் வைத்து பணிகின்றேன். ஏந்திரு தங்கா காயத்ரி ஏன் பா தபங்க பண்ணினார் எப்படி வாழணும் தெரியுமா இந்த மாதர் கூலமா நீக்காமே
வீட்டுக்காரோட நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அப்படியாக்கா? இதுக்கு ஏது காரணம் தெரியவில்லை. வீட்டுக்கார படி உத்தரவு. தம்பி எம்மா பாண்டியா அம்மா எங்க வீட்டுக்காரர் இருந்தா உள்ள விட்டுமா ஐய் கூப்பிட்டுமான்னு கேட்டா மாலாயா யாரோ வண்டு பண்ணாரு கேட்க இல்லடா ரெண்டு வந்துருச்சுங்க மகளையாகிய ஆமாங்க கலைவாணி வரவழைச்சரே காயத்ரி கலைவாணி நம்ம பொண்டாட்டி வந்துருச்சுங்க ஏய் ஒருத்தி வந்துக்கிறாளா 2 பேர் வந்துக்கிறாளா ரெண்டு வந்து மகாராஜா எதை நான் முன்னாடி உருட்டி எதை பின்னாடி உருட்டுறாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் ஒண்ணு ஒண்ணு உருட்டுறேன் என்னடா சொன்னாரு எங்க வீட்டுக்காரரு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஆத்துக்கான போய் சொன்னாரு உடம்பு வந்து அடிபனாங்க என்ன சொன்னாரு எங்க வீட்டுக்கார பாத்தியா பாத்தியம்மா என் வீட்டுக்கார பார்த்தா தம்பி ஆமாம்மா. டேய் பாண்டியா ஓயம்மா. என் வீட்டுக்கார பார்த்தா நீங்க எங்களுக்கு போயிட்டு சாப்பாடு தேவை கிடையாதுடா என் வீட்டுக்கார அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டா ஏடா தம்பி, நீ மேல மட்டும் கை வைக்காத என்னடா? போயிட்டு நான் புள்ளியார் கோயிலுக்கு மாலை போட போறேன் ஐய் எந்த புள்ளியார் கோயிலுக்கு புள்ளியார் கோயில் மாலை போடுறா அது தனி ரகசியத்தை நான் அம்மா சொல்றேன் எப்படி என்றால், எனக்கு காசு கொடுத்தாங்கல்ல, ஆமா அவங்களாகப்பட்ட வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, ஆ. இந்த அம்மன் அருளை பெற்று வாழ்வாரேன்னு வாழ்க. ஆஹா ஆகட்டம்மா அப்படியே இருந்தாலும் மன்னாரை பார்க்க போலாமா? அவன் போகலாம்மா தங்கா காயத்ரி அக்கா. வீட்டுக்கார பாப்பமா 2 பேரும் ஒரு வேலை பண்ண மாட்டா அம்மா நீ எப்படி போனாலும் எனக்கு சந்தோஷம் அப்படியே ஆகிட்டான் வணக்கம் சாமி நான் மட்டும் வர கிடையாது காயத்ரி வந்திருக்கா அப்படியா சரி வரலாம் நம்ம சின்ன வீடு வந்து மன்னா உந்தன் பாதம் வந்தானா? சரி மல்லிகை முல்லை இருவாச்சி கோமந்தவர் என்று போய் சொல்லக்கூடிய கொண்டா அது போய் வைக்க மறந்துட்டு போறமா அப்படியே வாய் மேலே அடிப்பேன் சின்ன பொண்ணு தப்பு தப்பு சொல்லி கொடுறாங்க மல்லிகை முல்லை இருவாச்சி கோமந்தவர் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களையும் உங்க பழித்து உங்கள் பாதத்தில் வைத்து பண்ணிருக்கிறேன் மன்னா. காயத்ரி மன்னா, இவ்வளோர்கள் சபையோர அறிய என் பாதத்தில் நீ வணங்கல பண்ணினார் எனக்கு 2 மனைவியாக திருமணம் செய்தார். நீ எப்படி வாய் வந்து தெரியுமா? ஏய் என் அருமை மகள் கனகலட்சுமி
அவளுடைய அருளாக்கிறது பெற்று இந்த அம்மனுடைய அருள் பெற்று ஏய் காயத்ரி உனக்கு என்ன வயசு முடியும் இப்பதாங்க 60 முடிஞ்சு 32 வருது. என்னம்மா வயசு உனக்கு 16 வயசு உண்டா? நீ வயசு கண்டியா இல்ல நீ 16 வயசு கோலமாக இவ்வளவு பெரிய மனுஷனை திருமணம் செய்திருக்கிறாய் இல்லையா? ஏய் இந்த சபையோருடைய அருளாக்கிறது பெற்று இந்த அம்மனுடைய அருளாக்கிறது பெற்று விநாயகனுடைய பெருமையை பெற்று அம்மா நீ எத்தனை வயதாக இந்த கலைவாணி அருளை பெற்று வாழ வேண்டும் தெரியுமா? 100 வயதாக வாழ கிழவதி ஹேது சந்தோஷமா இரு. எப்படி கட்டிக்காரங்க கூட கட்டிக்காரன் முடியா தோட்டமாதான் முடியும் அம்மா கட்டி மாங்காயை தோட சந்தோஷமா இரு. வாங்கலித்தாடியா அப்படி விவரமா சொல்றா காதுல பாக்குறவங்க அப்புறம் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி சாமி என்பாவா உங்களை எதற்காக வரணும் தெரியுமா? அடி வர வைத்த சேதி அது கூடு மகாராஜா. என்னடா நீ கூடு மறந்துட்டேன்னு உனக்கு எடுத்து விட்டுறாங்க. அப்படியாகத்தானே இன்றைக்கு சத்தியலோகத்திலே யாதொரு அசுரர்கள் சொல்ல யாதொன்றுமே கிடையாது. கிடையாது. எந்த ஊரர்கள் சொல்ல பெண்ணும் யாதொன்றுமே கிடையாது. இந்த சபை என்றால் ஒரு ஆம்படியா பொண்டாட்டி எது கூப்பிடுவாங்க? இந்த நைட் நேரத்துல எது கூப்பிடுவாங்க? ஒண்ணு புரியலடா தம்பி கூப்பிட்டாரு 2 பேரும் கூப்பிட்டுக்கிறாங்க எல்லாம் ஆட்டத்தான். அனுப்பி விடுறதுக்கு தான். ஏன் மகாராஜா ஒரு டவுட் மகாராஜா. என்னடா 2 பொண்டாட்டி கட்டிக்கிற. ஆமா எது முன்னாடி போவாங்க? என்ன முன்னாடி போவோம்? இல்ல நான் எப்படி கஷ்டப்படுவீங்களா? எப்படி கஷ்டப்படாம எப்படி அவன் ஏய் 2 மனைவி திருமணம் செய்து எவ்வளவு அழகா வச்சிருக்கிற பாத்தியா? இல்ல நான் சின்ன பொண்டாட்டி என்கிட்ட வந்து ஓன் ஆயுதுங்க. வயசானவரனை கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. அவனால பாவம் ஒண்ணும் முடியல. என்னை எப்படியாவது கொஞ்சம் காப்பாத்துறேன் காலில் விழுங்க. என்னை ஏன் திருமணம் செய்தா தெரியுமா? மகாராஜா, இருங்க. அப்ப அவர் என்ன சொல்ற? அவர் சின்ன பொண்டாட்டி உங்கள்கிட்ட கூட்டி கொடுக்க சொல்ற. அப்பதானே அப்ப எங்க கட்டிங் போட்டு வந்துடுறான்னா. சரி அதனால அசராது பயம் என்பதே கிடையாது யாதொன்றும் கிடையாது. சிம்மாசனத்தில் வந்து வரக்கூடிய தேவர்களுக்கு வரமளிக்க வேண்டும் இல்லையா? வரப்போர்களாமா? நீ சந்தோஷமா இருக்கணும்